இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. மகளிர் உரிமை தொகை திமுக வெற்றிக்கு உதவுமா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை கவனிச்சிங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் சமீபத்தில் போன மாதமே கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. பதவிக்கு வந்ததுலேருந்து இப்போ அட்வான்ஸாக எலெக்ஷன் வருது, ப்ளஸ் கோடைக்கால இதுன்னு சொல்லிட்டு 5000 கொடுத்தாங்க. ஸோ இது பொதுவாக எல்லோரும் நினச்சது என்னென்னா அஃப்கோர்ஸ் லஞ்சம் கொடுக்குற மாதிரி குடும்பங்களுக்கு ஓட்டுக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லா கட்சிகளுமே பின்பற்றுறாங்க. மகாராஷ்டிராலேயும் பிஜேபி அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முந்தி மத்திய பிரதேச அரசாங்கத்தையும் கொடுத்துட்ருக்காங்க பிஜேபி அரசு. ஸோ தமிழ்நாட்டில் இதை டிஎம்கே நம்புகிறாங்க, தங்கள் வெற்றிக்கு உதவும், ஓட்டுக்கு உதவும் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேசி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ ஒரு ஓட்டுநர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். டிரைவர் அவர் டெய்லி அவர் வெளில போனால் தான் சம்பளம் அவருக்கு. ஸோ 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, ஒய்ஃப் வேலைக்கு போகல. ஸோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா இந்த உரிமை தொகை வருது. ஸோ இப்போ இவரை பொறுத்தவரை கவனித்தோம்னா, இப்போ டெய்லி இவர் வேலைக்கு போனால் தான் சம்பளம் ஒரு 1000 ரூபா பேட்டா கிடைக்கும். சப்போஸ் வெளியூர் போனார் அப்படின்னா பொதுவாக டிரைவர்களுக்கெலாம் 2000 ரூபா கிட்டத்தட்ட கிடைக்கிது. ப்ளஸ் சாப்பாடு அவங்களாம் போட்டாங்கன்னா 2000 ரூபா கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பளம், பணம் அப்படின்ற போது அவங்களுக்கு கட்டாயமாக இந்த உரிமை தொகை உதவுது. ஸோ அவரை கேட்டால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா கட்டாயமாக டிஎம்கே தான் ஓட்டு போடும் அப்படின்றாரு. ஏன்னா இப்போ 5000 ரூபா கிடச்சிருக்கு அவருக்கு. இதுக்கு முந்தைய அவர் பாமகக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படிங்கிற போது நேராக ஒரு 5000 ரூபா வருது. இது மாதிரி டெய்லி வேலைக்கு போனால் தான் நமக்கு பணம், சம்பளம் அப்படின்ற போது அவங்களாம் கட்டாயமாக இந்த உரிமை தொகையை அவங்கள அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ கட்டாயமாக அவங்களோட ஓட்டு டிஎம்கேக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதைத்தான் திமுக கட்டாயமாக நம்புது நமக்கு தோணும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். விசிகேவிக்கும் அண்ணாமலை பிஜேபிக்கும் ஒத்துமை இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, 2 கட்சிகளும் திருப்தி கிடையாது. நம்ம எவ்வளோ கூட்டணியில் சீட் கொடுத்தது. விசிகே பார்த்தோம்னா டிஎம்டிகே லேட்டாக வந்தாங்க, அவங்க 10 சீட்டு. நாங்கள் முதலேருந்தே இருக்கோம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு 5 சீட் 8 சீட்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பிஜே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 35 சீட்ஸ் 40 சீட் எதிர்பார்த்தாங்க. இப்போ 27 தான் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோம், 2 கட்சியும் முதலேருந்தே கமிட் ஆகிட்டாங்க ரெஸ்பெக்டிவ் கூட்டணிக்கு. டிஎம்டிகே பொறுத்தவரை வெயிட்டிங் கேம் ஆடினாங்க, கடைசி வரைக்கும் சீட்டு கிடச்சிது. அதே மாதிரி விசிகே பார்த்தீங்கன்னா முதலேருந்தே வந்துட்டாங்க. சரி, அவங்க ரொம்ப நல்லாவும் போக மாட்டோம்ப்பா நம்ம கூட்டணியை விட்டு அப்படிங்கிற இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபிக்கும் அதே ப்ராப்ளம் தான். போன வருஷமே அமித்ஷா கூட்டணி சேர்த்து கோர்த்து விட்டாங்க 2 பேரும். ஸோ அப்படிங்கும் போது இவன் போக மாட்டான்பா அப்படிங்கிற மனப்பான்மை கட்டாயமாக ஏடிஎம்கே மத்தியில் இருக்கும். அதை ஒட்டி தான் சீட்டு அலோகேட் ஆகிருக்குன்னு தான் நமக்கு தோணுது. பிஜேபிக்கு வெறும் 27 சீட்டு தான் அப்படி எடப்பாடியால் எப்படி நிறுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம்னா சொல்லிக்கலாம், அவரோட சாமர்த்தியம், எடப்பாடியோட சாமர்த்தியம், பிஜேபி ஏமாந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதில் மெயினாக பார்த்தோம்னா இபிஎஸ் நெகோசியேஷன் போதே பார்த்தோம் 20 தான் ஆரம்பிச்சிருக்காரு. போன வாட்டி நாங்கள் 20 தான் கொடுத்தோம், அதையெல்லாம் 20 ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபி தரப்பில் அவங்க ஃபேமாக எவ்வளோ நின்னாங்கங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. 30 தொகுதி போதும், மீதி 16 தொகுதி மற்றவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன இது பார்த்தோம்னா, மற்ற கட்சிங்களாம் இரட்டையலை சின்னத்தை நிற்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ பிஜேபி சின்னத்தில் நிற்கிறதுல அவனுக்கு ஆர்வம் காமிக்கல. ஆனால் இரட்டையலையை பொறுத்தவரை அது எம்ஜிஆரோட சின்னம். யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெபாசிட்லாம் போகாது. எப்படி தான் திமுக ஒரு ஆட்டங்கான வைக்க முடியும் அப்படிங்கிறது இரட்டையலையில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது இவங்க இரட்டையலை தான் நிற்க ட்ரை பண்ணுறாங்கன்னு போது ஸோ குறைச்சிக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அது ஒரு காரணம். பட்
போன வருஷம் நம்ம வந்து ஸ்ரீராம் சகோதரியோட வந்து ஒரு பேட்டி ஒன்று வாங்கியிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பிஜேபி 30க்கு மேலே வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல இந்த தேர்தலில். அட் வாட் எவர் காஸ்ட் டிஎம்கே வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், அதுதான் எங்களோட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். அதுதானே என்னமோ தெரில, இவங்க வந்து 30 ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இபிஎஸ் வந்து 25 ஏறி வந்திருப்பார். ஸோ அட்லீஸ்ட் 25 + 30 காம்ப்ரமைஸ் 28ன்னு. அட்லீஸ்ட் காங்கிரஸும் 28 தொகுதி வாங்கியிருக்காங்க இதில், அவங்க கூட்டணியில். அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் பிஜேபி. அப்படி தான் வந்து நம்மளோட ஒரு பார்வையாக இருக்குது. பட் இது ஏன் விட்டாங்க, அந்த ஏன் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு. பட் இதில் 1-2 சீட்டில் வந்து நிரடல் இருந்தாலும் அதை வந்து பெருசாக வந்து பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிறதான் வந்து பிஜேபியோட கருத்தாக இருக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா வந்து அன்புமணிக்கு ஆல்ரெடி 18 சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து அவரோட சின்னமே வேணும் டவுட்டில் தான் இருக்குது. இப்போ இன்னும் திரும்பி கேஸ் வந்து போயிட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ மாம்பழ சின்னம் கிடைச்சாதான் வந்து அவருக்கு 18 சீட்டு கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து ஒரு நிடலான விஷயந்தான். ஸோ இவருக்கு ஒரு 18, இவருக்கு ஒரு 27 அப்படின்னும்போது நம்ம எடப்பாடியோட லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 9 என்னமோ டவுட்டாக இருக்குது. ஸோ கூட்டு எண் பார்த்தா 27, கூட்டு எண் வந்து 9. நம்ம அன்புமணிக்கும் வந்து 18, கூட்டு எண் 9. ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து அவளுக்கு 9 கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இந்த விஷயத்தில் வந்து நம்ம முதல்ல திரும்பி சொல்கிறது தான், அட் வாட் எவர் காஸ்ட் வந்து டிஎம்கேவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி. ஸோ இது வெற்றி அடைஞ்சுன்னா நல்லது பிஜேபிக்கு, இல்லாட்டி வந்து ஆந்திரா மாதிரி ஆகிடும் தமிழக பிஜேபி. அதுதான் பெரிய பிரச்சனை. இதே மாதிரி தான் ஆந்திராவில் முன்னே சொல்லிட்டு இருந்தோம். 1998 வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆனாங்க பிஜேபி. திடீர்னு லக்ஷ்மி சிவபார்த்தியோட சேர்ந்துக்கிட்டு 3-4 எம்பி சீட்டு வாங்கினாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடே வந்து அசந்து போனார். அப்போ ஸோ அவர் என்ன பண்ணார்னா பயந்து போய் இவங்கள கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி இந்த மாவை கழட்டி விட்டாங்க, லக்ஷ்மி சிவபார்வதியை கழட்டி விட்டு இவங்க வந்து கூட்டணி சேர்ந்தாங்க இவங்களோட நாயுடு வந்து பயங்கரமான சாமர்த்தியமான ஆள். அப்போ வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்த பட்சத்தில் அட்லீஸ்ட் 40-50 சீட்டாவது வாங்குவாங்க அப்படின்னு சண்டை போட்டு வாங்குவாங்கன்னு பார்த்தோன்னா 25 சீட்டுக்கே நெருக்கிட்டார் அவர் நாயுடு. ப்ளஸ் எம்பி சீட்டுமே வந்து ரொம்ப 7-8 தான் கொடுத்தாரு அவர். ஸோ நிறைய பேர் எவன்லாம் வந்து கட்சியில் வந்து ஆதாயம் அடையலாம், பதவி அடையலாம்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் பிஜேபி வந்து எழுந்துக்கவே முடியல. இப்போவும் பார்த்தோம்னா வந்து ஆந்திராவில் பிஜேபி வந்து வீக்கு தான். பவன் கல்யாணம் வந்து போயின்னு சொல்லிட்டு கூட்டணி சேர்த்தனால தான் வந்து இப்போ வந்து மினிஸ்டர் லெவலில் வந்திருக்காங்க பிஜேபி. அப்போ ஆந்திராவில் 99 வந்து போனது தான் பிஜேபி. 25 இயர்ஸ் கழித்து பவன் கல்யாணம் வந்து ஒரு பாவம் வந்து உயிர் கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. ஸோ அதனால் வந்து இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சால் பிஜேபிக்கு வளர்ச்சி உண்டு தமிழ்நாட்டில். சப்போஸ் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர முடியல, திரும்பி டிஎம்கே தான் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிஜேபி எழுந்துக்கவே முடியாது தமிழ்நாட்டில். அதுதான் திரும்பி அண்ணாமலையோட எல்லா உழைப்பும் வந்து வீண். முதலேருந்து அண்ணாமலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், அதுதான் பார்க்கணும். ஸோ அமித்ஷா வந்து ஒரு கேம்பிள் தான் இது, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இது எப்படி இந்த வியூகம் வந்து வெற்றி அடையுங்கிறத பார்க்கலாம். ஜெயஹிந்த்.